வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும். எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். அதில் வந்து ஒரு 2 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ மேலே லெஃப்ட் சைடு இமேஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமாக்கி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை மட்டும் ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த டெம்ப்ளேட் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 செகண்ட் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ நம்ம 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃப்ளோட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து மூவிங்கில் இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ முடிகிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோவுமே சேம் இதே மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணோம். காரணம் பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிளேடு அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து அந்த இமேஜஸில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபேஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் வந்து ரொம்ப தெரியல அப்படின்ட்டு இது பண்ணுங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தெரிஞ்சால் கூட ஓகே. அப்படியே ரைட் சைடு ஓவரால் அனிமேஷனில் போயிட்டு அந்த ஃப்ளோட்டிங்ன்ற ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வந்து அந்த ஃபோட்டோ முடிகிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து நான் ஒரு 20 செகண்ட் மேக் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டாக வந்து 20 செகண்ட்ஸ் வந்து ஃபோட்டோஸ் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு 90 செகண்ட் மேக் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அந்த பிளாக்காக இருக்குது பேக்ரவுண்ட் இமேஜ்னா அந்த பேக்ரவுண்ட் பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து அந்த ஓவரால் அனிமேஷன்லாம் செட் பண்ணியிருக்கீங்களா, அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ரோஸ் பிஎன்ஜின்னு கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல கீழே கார்னரில் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஏதோ ஒரு கலரை கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.